ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் கிச்சன். நாம் இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு ரொம்பவே டேஸ்டியான பனை ஓலை கொழுக்கட்டை, வெல்லம் சர்க்கரை ரெண்டையும் அரிசி மாவோடு சேர்த்து நம்ம 2 விதமாக பனை ஓலை கொழுக்கட்டை எப்படி நம்ம டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1/2 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு நம்ம வெல்லம் நல்லா கரையிற வரையும் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நாம் இதை இறக்கி வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சிடலாம். அப்புறம் இது கூட நாம் 2 கப் அரிசி மாவையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அரிசி மாவு நல்லா வறுபட்டுருச்சு. நாம் இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி இதை நல்லா ஆற வச்சிடணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நாம் இதிலேருந்து 1 கப் மாவு மட்டும் நம்ம மெஷரிங் கப்பில் அளந்து வேறு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நாம் மெஷரிங் கப்புக்கு பதிலாக கிண்ணம், டம்ளர் எதுனாலும் நம்ம மாவு அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாம் எதில் அளக்கிறோமோ அதுலேயே தான் வெல்லத்தையும் அளந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க மாவை ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு ஏலக்காயை இடித்து வச்சுருக்கேன். நாம் இதோட தோல் எடுத்துட்டு ஏலக்காயோட சீட்ஸை மட்டும் இதில் சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் தேங்காய் துருவல் 1/4 கப் அதையும் இதோடு சேர்த்து நாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். நம்ம அரிசி மாவு, தேங்காய் துருவல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் நாம் கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணியையும் நாம் இதில் வடிகட்டி இதோடு சேர்த்துடணும். நல்லா வடிகட்டியாச்சு. நாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கணும். நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம தண்ணி சேர்க்கும்போது மொத்தமாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம பனை ஓலையில் வச்சிடலாம். நான் ஏற்கனவே பனை ஓலை எல்லாத்தையும் ஒரே சைஸ்க்கு கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே இன்னொரு ஓலை எடுத்து வச்சு மூடிட்டு நல்லா டைட்டாக கெட்டி வச்சிடணும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் பனை ஓலையில் வச்சு கெட்டி ரெடி பண்ணி வச்சிடணும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரையில் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அது கூட 1/4 கப் சூடான தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம சர்க்கரையை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். நாம் இப்போ ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஏலக்காயை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இதோட தோல் எடுத்துட்டு நம்ம சீட்ஸை மட்டும் சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துடணும். அப்புறம் இது கூட தேங்காய் துருவல் 1/4 கப் அதையும் இதோடு சேர்த்து நாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த சர்க்கரை தண்ணி இதோடு சேர்த்துட்டு நாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்தாச்சு. நாம் இப்போ இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம் இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நாம் இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நாம் இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து பனை ஓலையில் வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். எல்லா கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக பனை ஓலையை சேர்த்துட்டு அப்புறம் இது கூட ஒரு சொம்பு தண்ணியும் சேர்த்துட்டு நாம் இது தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நாம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா உள்ளே வச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி பாத்திரம் அப்படி இல்லைனா குக்கர்னால யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் உள்ளே வச்சாச்சு. நாம் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம்.
இப்போ நம்மளோட சூப்பரான பனை ஓலை கொழுக்கட்டை நல்லா கமகமன்ற வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். நாம் இந்த கொழுக்கட்டையை பனை ஓலையில் வேக வைக்கிறதுனால இது பனை ஓலையோட ஃப்ளேவரோடவே இந்த கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட சூப்பரான பனை ஓலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.